வெள்ளாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. காட்சி 1. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். மாடசாமி, உனக்கு என்னடா பிரச்சனை? சொல்லுடா சொல்லு. உங்க பிரச்சனைக்கு தானே நான் உயிரோட இருக்கிறேன். உயிரோட தலைவரே, அது எப்படி என் வாயால் சொல்ல முடியும்? அதுக்கு என்னடா நான் வாடகை வாயாட வாங்கி தர முடியும்? உன் வாயால சொல்லுடா. தலைவரே, வழங்க போற நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் நடக்கல. அப்புறம் ஏன்னா இந்த பஞ்சாயத்தை கூட்டி நிற்கிறீங்க? சொல்லுங்கடா சொல்லுங்க. தலைவரே, நீங்க தான் பொழுதுபோக்கல தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க, அதனால தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டணும். ஓ அப்படியா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். வெளில தெரிஞ்சிச்சுன்னா மானம் போயிடும்டா. என்னடா ஊர் இது? ஒரு திருட்டு நடக்கல, கொலை நடக்கல, கல்வி மேலே அந்த குறையும் சொல்லல, விவசாயத்து மேலே அந்த குறையும் சொல்லல. என்னடா ஊர் இது? என்னடா ஊர் இது? சின்னிங்கடா சின்னிங்க, சின்னிங்கடா சின்னிங்க. ஏன்னா இந்த கட்டுபொம்மை இந்த ஊர் அப்படி கட்டி காத்திருக்கேன்டா, கட்டி காத்திருக்கேன். தலைவரே தலைவரே தலைவரே, என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? மழை பெஞ்சதுனால தண்ணி அங்கங்க தேங்கி இருக்கிறதுனால ஒருத்தர் கொசுவால இறந்துட்டாரு. என்னது? இந்த கட்டுபொம்மை இருக்கிற ஊர்ல கொசுவா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த கொசு ஒழிக்க நான் என்ன செய்வேன்? ஐயோ கந்தசாமி, இதுக்கு எதனாச்சும் ஒரு வழி சொல்றா. தலைவரே, நம்ம கிராமத்துல ஐடியா மணி ஐயசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்ம கிராமத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல வழி சொல்றாரு. நம்ம அவரவே கூப்பிட்டு கேட்கலாம். ஓ அப்படியா? ஐடிமணி ஐயசாமியை வர சொல்லுங்க. வந்துட்டேன் ஐயா. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? மழை பெஞ்சி அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கனால ஒருத்தர் கொசுவால உயிரே இறந்துட்டாரு. இதுக்கு என்னாச்சும் ஒரு வழி சொல்ற கந்தசாமி. ஆமையா, நான் சொல்றேன். 1. வீட்டை சுத்தி தூய்மையாக வைத்து இருக்க வேண்டும். 2. நீர்நிலைகளில் டயர் டியூப் போடாமல் இருக்க வேண்டும். 3. தேவையில்லாத குப்பைகளை நிலத்தில் வீசக்கூடாது. 4. தேவையில்லாத இடங்களில் நீரை தேங்க விடக்கூடாது. இப்படி எல்லாம் செய்தால் நோய் இல்லாத உலகத்தை உருவாக்கலாம். ஓ அப்படியா? யார் நம்ம ஐடர்மணி ஐயர்சாமி சொன்ன மாதிரி கடைபிடிக்கிறீர்களோ அவர்களுக்கு 5G டேட்டாவுடன் மொபைல் போன் இலவசம். காட்சி 2. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடு. காட்சி 2. தலைவரே தலைவரே தலைவரே, என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? நம்ம கிராமத்துல மழை வராதனால மக்கள் எல்லாம் பசியால வாட்டி உயிரிழந்துட்டாங்க. என்னது? இந்த கட்டுபொம்மை இருக்கிற பஞ்சாயத்துல விவசாயம் அழிஞ்சிருச்சா? ஐயோ, இப்ப நான் விவசாயத்தை மீட்க என்ன செய்வேன்? ஐயோ கந்தசாமி, இதுக்கு எதனாச்சும் ஒரு வழி சொல்றா. தலைவரே, நம்ம கிராமத்துல ஐடியா மணி ஐயசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம கிராமத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல வழி சொல்றாரு. இந்த விவசாயத்து பிரச்சனைக்கும் அவர் ஒரு நல்ல வழி சொல்லுவாரு. ஓ அப்படியா? ஐடமணி ஐயர்சாமியை வர சொல்லுங்க. சொல்லுங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? மழை பெய்யறதுனால விவசாயம் அழிஞ்சதுனால ஒருத்தர் பசியால வாடி உயிர் இறந்துட்டாங்களா? இதுக்கு எதனாச்சும் ஒரு வழி சொல்றா. சொல்றேங்கய்யா. 1. வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரித்தல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். 2. விவசாயத்தை ஊக்குவிக்க விவசாய கடன் கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். 3. குளம், ஏரி, ஆறு போன்றவற்றை தூர்வாரி மழைநீர் சேகரித்தல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். 4. விவசாயம் செய்பவர்களுக்கு இலவசமாக ஒரு வீடு கட்டி தர வேண்டும். 5. படித்தவர்கள் கூட விவசாயம் செய்ய முன்வர வேண்டும். ஓ அப்படியா? சரி, யார் நம்ம ஐடர்மணி ஐயர்சாமி சொன்ன மாதிரி கடைபிடிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு வீடு இலவசமாக கட்டித்தரப்படும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒருவருக்கு அரசாங்க வேலை. காட்சி 3. தலைவரே, பக்கத்து நட்டாம உங்களை பப்ஜி கேம் விளையாட கூப்பிடுறாரு. என்னது? பப்ஜி கேமா? தலைவரே, பப்ஜி கேம் இல்ல, பப்ஜி கேம். ஓ பப்ஜி கேமா? இந்த ஊருக்கு நாட்டாமையா வந்ததுல இருந்து நானு பப்ஜி கேம்ன்றதே மறந்துட்டேன். கிராமத்தை காக்குற நாட்டாமே இப்படி பப்ஜி கேம் இல்ல, நான் நாடு எப்படி விட்டுப்போம்? சரி தலைவரே தலைவரே, என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? மொபைல் ஃபோன் ஒன்று இருக்கிறா. இவனுக்கு என்ன பைத்தி கீத்தி பிடிச்சிச்சாடா? ஆமாம் தலைவரே, காலையிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் போனை பார்த்து பார்த்து அதுக்கே அடிமையாயிட்டான் தலைவரே. சரியா சாப்பிட்றது இல்லை, சரியா தூங்குறது இல்லை, சரியா படிக்கிறது இல்லை, சரியா எழுதுறது இல்லை, பித்தம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் தலைவரே. இதுக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்க தலைவரே. இருக்கிற பிரச்சனையிலே இது ஒரு பிரச்சனையா? ஐயோ, இப்போ நான் என்ன செய்வேன்? யாராச்சும் இதில் ஒரு பிரச்சனைக்கு வழி சொல்லுங்கடா, இந்த ஃபோனை ஒழிக்க. தலைவரே, தினசரி யூஸ் பண்ற டேட்டாவை நிறுத்தினா என்ன? அப்படியே உன்னை துரத்தினால் என்ன? தலைவரே, அருமை அருமை. தலைவரே, தினசரி யூஸ் பண்ற மொபைல் போனை குப்பை தொட்டியில போட்டா என்ன? அப்படியே உன்னை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டால் என்ன? தலைவரே, அருமை அருமை.
தலைவரே, உங்களால மொபைல் போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அது கொஞ்சம் கடினம் தான்டா கந்தசாமி. தலைவரே, மாணவர்கள் செல்போன் பயன்படுத்தாதிருக்க நான் ஒரு வழி சொல்றேன் கேளுங்க. மாணவர்கள் தான் நாட்டின் தூண்களாக நாம் நினைக்க வேண்டும். மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்க மாலை நேரத்தில் 1 மணி நேரமாவது விளையாட வேண்டும். மாணவர்களின் ஓய்வு நேரத்தில் பெற்றோர்கள் தனது நிறை குறைகளை கேட்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் நாம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். நல்ல சமுதாயம் எங்க தெரியுமா கிடைக்குது? நமது பரணி பள்ளியில தான் கிடைக்குது. நமது பரணி பள்ளியில வெறும் புத்தகங்கள் மட்டும் கற்றுத்தராம சிறப்பு கல்வியும் கற்றுத்தராங்க. நான் சொல்றேன் கேளுங்க. மனக்கணக்குக்கு அபாக்கஸ், மனதை ஒருநிலைப்படுத்த யோகா, தற்காப்புக்கு வில்வித்தை, இது மட்டும் இல்லாம இசை பயிற்சி, நடன பயிற்சின்னு நிறைய சொல்லி தராங்க. உங்க பசங்களை நீங்க இங்க சேர்த்து முன்னேற்றுங்க. இதுதான் இந்த நாட்டோட தீர்ப்புடா. ஹலோ ஹலோ என்ற பாக்குறீங்க? நாட்டுக்கு நச்சு 4 விஷயத்தை நம்ம பரணி ஸ்கூல் குழந்தைங்க சொன்னாங்கன்னா நீங்க கையை தட்டாத மதிப்பு. கையை தட்டாதவங்கள 18 கிராமத்துல இருந்து இந்த நாட்டாம தள்ளி வைக்கிறாரா? இது இந்த நாட்டாமோட தீர்ப்பு. இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது பள்ளியின் தொழில்துறை ஆசிரியர் பாவலர் நந்தகுமார்